வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் இந்த அசிஸ்டண்ட் கமாண்டண்ட் இன்ஜினியருக்கான ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் தான். அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 21 ஏப்ரல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனும் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மேபி நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் மேபி 21 அனௌன்ஸ் பண்ணலாம், பட் எக்ஸாக்டாக தெரியல. இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க அசிஸ்டண்ட் கமாண்டண்ட் இன்ஜினியர், இது போன வருஷமும் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங். சரிங்களா, ஸோ க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஹையர் ஆஃபீஷியர் போஸ்டிங் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெம்ப்ரரி பேசிஸ், அடுத்து பர்மனண்ட் இன் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்க்கு வந்து ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் டிசிப்ளின், உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நோட் பண்ணுவாங்க. இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை தான் வந்து ஆன் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லைக்லி டு பி பர்மனண்ட் இன் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் அண்ட் பூட்டானும் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு 6 வேக்கன்சி இருக்குது. வெறும் 6 வேக்கன்சி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த இயரில் 6 வேக்கன்சி இருக்குது. அதில் அன்ரிசர்வ்டு பொது பிரிவினருக்கு ஒரு 4 வேக்கன்சி, ஓபிசியில் 1 வேக்கன்சி, எஸ்சியில் வேக்கன்சி கிடையாது. அதே மாதிரி எஸ்டியில் 1 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்சிலும் இல்லை. ஸோ யூஆர் ஓபிசி எஸ்டியில் வேக்கன்சி இருக்குது. அந்த கேட்டகிரி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது பொறுத்தவரையில் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி தான், 6 வேக்கன்சி தான், ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங் இல்லையா, இந்த 6 வேக்கன்சினாலே நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா, அதாவது அப்ளை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பேக்லாக் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸால் அதை வந்து அவங்க இதில் இன்க்ளூட் பண்ணலை. நிர்வாக காரணங்களால் அதாவது போன வருடம் வெளியிட்ட அந்த காலி பணியிடங்கள் அது கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதை இதோடு வந்து அவங்க வெளியிடலை. எதனால் அப்படின்னா, நிர்வாக காரணங்களால் அதை வந்து நாங்கள் வெளியிடலை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ சேலரி 56லேருந்து 1,77,000 வரையும் இருக்கும். ஸோ பேசிக்காக 56, அது போக உங்களுக்கு அலவன்ஸ் அதெல்லாமே ஆட் ஆகும். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேக்கன்சி, போஸ்டிங்கு, சேல்ரி, ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க், ஓப்பனிங் டேட், அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபாக அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்னு அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதை ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வரட்டும், இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 21 ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏப்ரல் 21 12 மணிக்கு காலையில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மே 20 காலையில் 11:59க்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் recruitment.itbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி டெய்லி ஒன்ஸ் இன்றைக்கி இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது வரட்டும், வந்த உடனே இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் நான் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளை வீடியோ ஆல்சோ நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது யூனிஃபார்ம்டு சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்பீங்க. இது பாருங்கள், குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங். சரியா, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் தான். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது, ஒரு 200 கண்டிப்பாக வரும். எலிஜிபிளாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.